பேபி ஹாய் ஹாய். இந்தாங்க. என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க? உனக்கு ஒரு gift. என்ன gift? எனக்கே gift-ஆ? உனக்கே gift. நீயே ஒரு gift, உனக்கு ஒரு gift. சாக்லேட்டா? டைரி மில்கா? அது எப்படி கையை மூடி கண்டுபிடிச்சிட்ட? 5 ஸ்டார். பாரு. என்னடா சிரிக்கிற? சக்கரை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்க. இதெல்லாம் பார்த்து பல வருஷமாச்சு தெரியுமா? இன்னைக்கு என் கண்ணுல சிக்குச்சு. அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. எனக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல, அதனால நான் வந்துட்டு சாப்பிட்டேன். இது உனக்கு வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைல நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது இதெல்லாம். இது பத்தியா உனக்கு பழைய இந்த மிட்டாயில இது. மக்களே இத பாத்திருக்கீங்களா நீங்க? 90 கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போல பசங்களுக்கு தெரியாது. இது என்ன பண்ணணும்னா வாங்கி இப்படியே சுத்திக்கிட்டே போக வேண்டியதான். இப்படி விளையாடும். ஐயோ சுத்தம் பண்ணிக்குது. இப்படி வச்சுக்கணும். மிட்டாய் பேர் கூட வந்துருச்சு. சாட்டை மிட்டாயா சக்கரை மிட்டாயா தெரியல. சக்கரை மிட்டாயின்னு நினைக்கிறேன். சக்கரை மிட்டாய் தான் சொல்லுவோம் சுத்துறதுனால. வச்சுட்டு சின்ன பிள்ளைல சுத்துவான் பாரு. யாரு ரொம்ப நேரம் சுத்துறன்னு போட்டி போட்டு சுத்துவான். இந்த என்ன ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டேன். எப்படி சூப்பரா சுத்துவான். யாரு ரொம்ப நேரம் சுத்துறதுன்னா போட்டி போடுவான். பாத்தியா? எனக்கு சில நேரம் சுத்துல கயிறு அறுத்துக்கிட்டு முட்டாய் வந்து மூஞ்சில அடிச்சிடும். முன்னாடி இருக்கிற மூஞ்சில அடிச்சிடும். இது தின்றதுக்கு வாங்குறது இல்ல, விளையாடுறதுக்கு தான் வாங்குறது. ஆனா எனக்கு இப்படி சுத்தி விளையாடவே தெரியாது. நான் எப்படி தெரியுமா சுத்துவேன்? முதல்ல சுத்தினேல இப்படி முட்டாய் வச்சுட்டு நீ சுத்துவியா? அப்படி இல்ல. கம்பு சுத்துறேன்னா கம்பு வச்சுட்டு கம்ப சுத்திட்டு அப்படி இல்ல பேபி. இப்படி இப்படி சுத்துவேன். மித்தபடி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி எல்லாம் எனக்கு வராது. பாரு உனக்கு கொண்டு வந்து கொடுத்த தப்பா போச்சு. சாப்பிடுவேன் கொண்டு வந்து கொடுத்தா விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த மாதிரி நீங்க வாங்கி சுத்திருக்கீங்களா, விளையாண்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன விட்டு விட்டு இழுக்கிற, அது ஃபுல்லா வந்துட்டு சுத்துது. வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் யாராவது இருந்தா. சரி மக்களே, மறக்க முடியாத பழைய நினைவுகள் இன்னைக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்டேனா. இது எங்கே வாங்கி விளையாண்டுருக்கோம்? எங்க அம்மாச்சி வீட்டுல விளையாண்டுருக்கோம். ஸ்கூல்ல ஒரு 5வது 6வது படிக்கும் போது, ஒரு 4வது 3வது படிக்கும் போது மிட்டாய் எல்லாம் வாங்கி விளையாடும். சூப்பரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பீஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டே, அதனால வாங்குறது கிடையாது. குச்சி சாப்பிடுமா? எள்ளு குச்சி. ஆமா, அந்த குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனா இனிப்பா இருக்கும். இப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப அந்த வேலைதான் ஒண்ணு பாத்து சுத்திக்கிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. உனக்கு கிஃப்ட் சரி பல வருஷங்களுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தா இதை வச்சு டெய்லி விளையாடுவேன். நானு டெய்லி விளையாடுறியா? இப்ப நீ சாப்பிடலைன்னா அடுத்து என் வாய்க்குல போயிரும் சொல்லிட்டு எப்ப பாரு தின்றதுலயே அந்துருச்சு. அத்துட்டான், சுத்துல அத்துட்டான். வெற்றிகரமாக நாங்க சுத்தி விளையாண்டு விட்டு அத்து முடித்து விட்டோம். முன்னாடி எல்லாம் சும்மா தரமான இது நூல் கொடுப்பாங்க. இப்ப சும்மா சாதாரண நூல் கொடுத்துருக்காங்க. அதான் அந்த போச்சு இல்லன்னா அந்த இருக்காது. இப்ப பெருசா இருக்கும். நீ அத்துப்பட்டு நூலு மேல பழிய போட்டுட்ட. முன்னெல்லாம் பெருசா இருக்கும். முட்டாயும் பெருசா இருக்கும். நூலு நல்லா பெருசானா உன் சைஸ்லயா? இவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப இத்தனை கொண்டா இருக்குல்ல, இது இவ்வளவு பெருசா இருக்கும். சுத்தணும்னா சர்வ சும்மா சங்கு சக்கர மாதிரி சுத்தம். பயங்கரமா இருக்கும். சரி ஓகே சாப்பிடுங்க, நான் போறேன். பாய். என்னுடைய பழைய நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இருக்கட்டும் பரவாயில்லை. இந்த மிட்டாய் நான் தான் தின்பேன். ஓகே, எனக்கு பாதி மட்டும் கொடு. நீனே ஏற்கனவே ஒண்ணு தின்னுட்டேல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். திரும்பவும் குடுக்குற. சரி உன்னை குடுக்குற மாதிரி குடுத்துட்டு அதுல பாதி வேற கேக்குற. சரி பரவாயில்ல, நீ சாப்பிடுங்க. டாடா பாய். ஓகே அவ்வளவுதான். ஒரு மிட்டாய் தான் இருக்கா? ஒண்ணுதான், 2 தான் வாங்கினேன். ஒண்ணு நான் சாப்பிட்டேன், ஒண்ணு நீ சாப்பிட்ட. முடிஞ்சு. பாய். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.